பத்திரகாளி இருக்கார் என்று சொன்னார்கள். ஆனால் பக்கத்திலே என் அப்பன் இருக்கிறார் என்பதை சொல்லவில்லை. எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் சென்றதில்லை. ஏனென்று கேட்டால் நான் நெற்றியிலே எப்பொழுதுமே திருநாமத்தை தவிர நான் வேற எதையும் தொட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியல், மக்களுடைய அன்பு, மக்களின் மனமே கோயில், மக்கள் மனதில் ஆள்பவன் மன்னன் அல்ல, மக்கள் மனதில் வாழ்பவன் தான் மன்னன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிராமம்தான் மலையடிப்புதூர். 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடியேன் ஒரு பனையேறி தொழிலாளியின் மகனாக பிறந்து உங்களை எல்லாம் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கின்ற வாய்ப்பை எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியது. நான் வரும்பொழுது இங்கே மிகப்பெரிய ஆரவாரத்தோடு என்னை வரவேற்றார்கள். அத்தனை மக்களும் ஒருமித்த கருத்தோடு வாக்குகளை அளித்து இந்த பாதங்கள் உங்களுக்காக பணி செய்வதற்கு சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே என்னுடைய பாதங்களும் நடமாடும், என்னுடைய குரலும் ஒலிக்க வேண்டும் என்று எனக்கு அந்த இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த இந்த வாக்காளர் பெருமக்களுக்கும், என் சொந்தங்களுக்கும், பந்தங்களுக்கும், உறவுகளுக்கும், என் நட்புகளுக்கும், அளவிட முடியாத அன்பு சொந்தங்கள் இங்கே நிறையா இருக்காங்க. எத்தனை சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சொந்தம்தான். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 சமுதாய மக்கள் இருந்தாலும் அத்தனை பேர் என்னை அண்ணன்னு சொல்லுவான். நான் தம்பி, சித்தப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சினை, அந்த மாதிரி ஒரு உறவில் தான் நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மலையடிப்புதூர் கிராமம். இங்கே வரும்பொழுதே என் தம்பி ஆரவாரமாக சொல்கிறான், வரும்பொழுது ஆனால் அடுத்த முறை வரும்பொழுது நீங்கள் இப்படி வர வேண்டும், அப்படி வர வேண்டும் என்று உன் எண்ணம் ஈடேறுவதற்கு என் அப்பன் வைகுண்டர் அருளாசி தரட்டும். அன்னை பத்திரகாளி, சப்தகன்னி பெற்ற மக்கள் நம்மெல்லாம் அந்த அண்ணன் பத்திரகாளி இருக்கும் பொழுது நமக்கு எந்த கவலையும் இல்லை. இங்கே வரும்பொழுது ஐயாவுடைய அருள் விழாக்கு தடைகளை உடைப்பது தான், தடைகளை உடைத்து வெற்றி பெறுவதுதான் அரசியல். போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், சூழ்ச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும் இந்த களத்தில். எந்த களத்தில் விட்டாலும் ஆடுபவன் தான், ஓடுபவன் தான், ஓட வைப்பவனும் தான் என்று சொல்லுவன் வைகுண்டர். உன்னை வதைத்தவனை உலகில் நான் வைத்தேனோ சிவனே ஐயா, இது ஐயா சொன்னது. எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போது நான் அப்பனிடம் கேட்டேன். அப்பொழுது ஐயா சொன்ன அருள்வாக்கு, ஏங்கி பதறாத என் மகனே கேளு, நீ மூங்கி களி விட்டகன்று முழித்து குதித்து உதித்ததென்று தாங்கி உனை நான் அடுத்து தாயை இடநிறுத்தி பாங்கில் உதித்த மகனே பட்டம் தரிப்பேன், பதறாதே என் மகனே என்றார் ஐயா. அது மாதிரி பதறாமல் இருக்கிறேன். இன்னைய வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாது எங்கள் குடும்பத்தின் ஒருவன் என்ற முறையில் என்னை நேசிப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை என் ஆயுள் உள்ளவரை நான் மறவேன். ஐயா சொன்ன மாதிரி நன்றி மறவாதே, நான் பெரிதென்று எண்ணாதே என்று சொல்லியிருக்கிறார். அந்த நன்றியை நான் ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். இமைப்பொழுதும் சரி, என் இதயம் துடிக்கும் வரை சரி, என் விழிகள் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு கூட அங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கடுமையான மழை. தம்பி ஃபோன் பண்ணுற, அண்ணா வந்துடுவீங்களான்னு. நான் சரி நாளை காலைல போய்க்கலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இன்னும் இங்கெல்லாம் மழையில் நீங்கள் வந்துடுங்க கட்டாயம் அப்படின்னாப்புல. ஆனாலும் என் டிரைவரை திரும்ப வர சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இங்கே இருக்கின்ற இறைவன். இங்கே வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது, இந்த மலையடி ஓரத்தில் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடத்துகின்ற இறைவன் ஆளுகின்ற பூமியாக இந்த பூமி. மலையடி வாரத்திலே திங்கள் முடி சூடும் மலை, தென்றல் வந்து விளையாடும் மலை, தங்கு புயல் சூழும் மலை,
தமிழ் முனிவன் வாழுமலை குற்றால பொதிகைமலை எங்கள் மலையே. அகத்தியன் வாழ்ந்த பூமி, அவன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனால தான் இங்கே சரசரசன்னு சத்தம், தண்ணீர் சத்தம். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்ன. நீர் இல்லாமல் நாம் இல்லை. மணி நீரும் மண்ணும் மலையும் மணி நிழல் காடும் உடையது அரண். ஒரு நாட்டிற்கு தேவையான அரண் எதுவென்று கேட்டால் நல்ல மழை நீர். இதுதான் இந்த நாட்டிற்கு சுபிட்சத்தை தரும். இந்த நாட்டின் மூலம் நாம் கிடைக்க வேண்டிய பலம் என்னவென்றால் விவசாயம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மாற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். எல்லோருடைய உழைப்பும் ஒரு ஜான் வைத்துதான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் வாழ்க்கையின் சிறப்பு. அந்த சிறப்பு மிகுந்த விவசாயக்குடி பெருமக்கள் இங்கே வசிக்கின்ற இடம் சுற்றி நல்ல இயற்கையான வளமான பூமியில் அன்னையினுடைய ஆட்சி. இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது இங்கே ஒரு மிகப்பெரிய திருக்காட்சி. மீண்டும் அடுத்த முறை விளம்பொழுது இந்த பகுதிக்கு வரும் பொழுது இறைவன் ஐயா வைகுண்டர் ஒரு அரசு பதவியை தந்தார் என்றால் இங்கே நாராயணன் இதைவிட ஒரு சிறப்பை என்னால் என்ன செய்து தர முடியும் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. அது ஆண்டவன் என்னை இயக்குவார், நான் அதை செய்வேன் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை கொடுத்து எனக்கு இங்கே மிகப்பெரிய பரிவட்டம் கிட்டி நான் அவ்வளோ பெரிய எப்பொழுதுமே ஆலயத்திற்கு என்னை தாழ்த்தி தான் செல்வேன். ஆலயம் என்பது ஆண்டவன் வாழும் இடம். அங்கே அகந்தை கூடாது. பணிந்திருந்து பணிவிடைவிகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாய் வாழ வைப்பேன் என்று ஐயா வைகுண்டு சொல்லியிருக்கார். அதுபோல் பணிந்திருந்து பணிவிடைகள் செய்தால் நமக்கு அப்பன் வைகுண்டர் உயர்ந்த பதவி மட்டுமல்ல எல்லா செல்வங்களையும் தருவார். அதுதான் சிறப்பு. நம்பினோர் கெடுவதில்லை, அதுவும் நாராயணனை நம்பினவனை இந்த வாழ்வில் கெட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாராயணன். நேற்று கண்ணதாசனுடைய கீதையிலே கடன் வாங்கிவிட்டேன், என்ன செய்யணும், அடைக்க முடியுமா முடியாதா என்று சிந்திப்பதை விட முடியும் என்று சிந்தி அந்த கடன் அடைபட்டு விடும். இல்லை என்று சொல்லவே சொல்லாத, முடியாது என்ற சொல்லையும் சொல்லவே சொல்லாது. எல்லாவற்றிற்கும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் மீது நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கை வைத்தால் நாரணம் நமக்கு துணை இருப்பார் என்ற ஒரு நற்செய்தியோடு என்று உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். ஐயா உண்டு, ஐயா குருக்கள் ஐயாவுக்கும் எங்கே சுரேஷ் ஐயா சொன்னாங்க தனியாக உருவாக்கியிருக்காங்கன்னு. நீ தனியாக உருவாக்கலை, அந்த தனியாக இருந்து உருவாக்குறத மிகப்பெரிய ஆண்டவன் உன்னோடு இருக்கிறார், மிகப்பெரிய சக்தி உன்னோடு இருக்கிறது. ஐயா சொல்வரம் கொடுக்கின்ற இடத்தில் உன் நான் வசிக்கின்றது. அந்த இடத்தில் ஆண்டவன் இருந்து உன்னை இயக்குகின்றான். அவ்வளோதான். நீ இயங்குகின்றாய். அந்த இயக்கத்திற்கு எல்லா மக்களும் வருவார்கள், எல்லாரும் நல்லதை செய்வாங்க, தர்மங்கள் பெருகும். தர்மம் பெரிது தான் சொன்னேன் என் மகனே, தர்மம் தாங்கீரு என் மகனே. இந்த உடல் உயிர் அத்தனையும் தனக்கு போகதெல்லாம் தாளாட்டி தந்த பொருளை எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று வள்ளுவன் சொன்னது போல ஆண்டவன் நாம் உழைக்கின்ற தேவைக்கேற்பதை எல்லாம் பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தால்தான் நம் மகமும் மகிழும், நம்முடைய செயலும் வாழ்க்கையிலே முன்னின்று வெற்றி பெறும் சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கே நடக்கின்றது. என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி.